வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். யாழில் பெரும் கலவரம். போலீசாரால் தள்ளி வீழ்த்தப்பட்ட ஸ்ரீதரன் எம்பி, வேலன் சுவாமிகள் உட்பட 5 கைது. தந்தையோடு முகம் கழுவச் சென்ற 2 வயது சிறுவன் பரிதாப மரணம். பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. 2026 தங்கத்தின் விலையில் சுவாரஸ்யமான மாற்றங்கள். பேரழிவுக்கு இதுவே காரணம். பழங்குடியின தலைவர் வெளியிட்ட தகவல். தையிட்டி விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். யாழ் தையிட்டி போராட்ட களத்திலிருந்து கைது செய்யப்பட்ட 5 மீட்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட குழுவினர் போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளனர். பலாலி போலீஸ் நிலையத்தில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள வேலன் சுவாமிகள், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நுரோஸ் உள்ளிட்ட 5 மீட்கும் நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு முன்பாக முகாமிட்டிருக்கும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து அகன்று செல்வார்களாயின் இவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக போராட்ட களத்திலிருந்து சிலர் வெளியேறி சென்றுள்ளதாகவும், எனினும் கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த பின்னரே வெளியில் விடப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு அருகில் கடும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதன்போது வேலன் சுவாமிகள், பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரைக்கு எதிராக அங்கிருக்கும் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றினை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் போராட்ட களத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் கடும் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போலீசாரால் கீழே தள்ளி வீழ்த்தப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தையிட்டி திஸ்ஸவிகாரைக்காக அத்துமீறி கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்துக்கு எதிராக நீதிமன்றில் தடையுத்தரவை பெறப்பட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிட்டு போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடையுத்தரவை பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வேளை விகாரியை அண்மித்த சூழலில் பெருமளவான போலீசார் மற்றும் கலகம் அடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுடன் அவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் கடும் பதற்ற நிலை ஏற்பட்டது. இதனால் திஸ்ஸவிகாரைக்கு அருகில் அமைதியின்மை ஏற்பட்டது. எனினும் இது ஒரு அமைதி வழி போராட்டம். இங்கு எந்த விதத்திலும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை. விகாரிக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவில்லை. விகாரிக்கு சேதம் விளைவிக்க விகாரைக்கு செல்லும் வீதியில் நீங்கள் எவ்வாறு அத்துமீறி மறைத்து வைத்திருப்பீர்கள் என போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நுரோஸ், வேலன் சுவாமிகள், வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனால் போராட்ட களத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள நிலையில் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரளங்கவில கண்டேகம பகுதியில் தந்தையோடு முகம் கழுவச் சென்ற 2 வயது சிறுவன் நீர் நிரம்பிய குழியொன்றுக்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அகிலகிரிசன் கவிந்த என்ற 2 வயது சிறுவனே இவ்வாறு நீர் நிரம்பிய குழிக்குள் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் காலை வீட்டுக்கு வெளியே இருந்த தந்தையுடன் முகம் கழுவச் செல்வதாக இந்த சிறுவன் சொல்லிச் சென்றுள்ளார். இதனையடுத்து முகம் கழுவி விட்டு வீட்டுக்கு வந்த தந்தை தனது இளைய மகன் குறித்து கேட்டபோது தந்தையை தேடி மகன் சென்றது தொடர்பில் தெரிவித்தவுடன் சிறுவனை தேடும் நடவடிக்கையில் வீட்டினர் ஈடுபட்டனர். இதன்படி உயிரிழந்த சிறுவனின் சகோதரி தமது வீட்டின் தோட்டத்தில் வெட்டப்பட்டிருந்த நீர் நிரம்பிய குழியொன்றினுள் விழுந்து கிடப்பதைக் கண்டு வீட்டின் ஏனையோருக்கு அறிவித்துள்ளார். குறித்த குழிக்குள் தவறி விழுந்த சிறுவன் உயிரிழந்துள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர்
வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். 2026 தங்கத்தின் விலையில் சுவாரஸ்யமான மாற்றங்கள். 2026 ஆண்டு தங்கத்திற்கு ஒரு சுவாரஸ்யமான ஆண்டாக இருக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய பொருளாதார இயக்கவியலில் ஏற்படும் மாற்றங்கள், எப்போதும் மாறிவரும் புவிசார் அரசியல் நிலப்பரப்பு, நிறுவன செயற்பாடு மற்றும் முக்கிய மத்திய வங்கிகளின் பணவியல் கொள்கை முடிவுகள் அனைத்தும் ஆண்டு முழுவதும் தங்கத்தின் விலை நிர்ணயத்தில் பங்கு வகிக்கக்கூடும். இந்நிலையில் நிதி ஆலோசனை சேவை நிறுவனமான PL கேபிட்டல் வெளியிட்ட அறிக்கையில் தங்கத்தின் நிலை மிதமானது முதல் வலுவான விலையேற்றத்துடன் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி 2025 உலகின் மிகச்சிறந்த முதலீட்டு சொத்துகளில் ஒன்றாக திகழ்ந்த தங்கம் 2026 மேலும் வலுவான வளர்ச்சியை காணும் என எதிர்பார்ப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். 2025 தங்கம் 65% உயர்வு எட்டிய அதே சமயம் வெள்ளி 132% உயர்வு பெற்று முன்னிலை பெற்ற நிலையில் வெள்ளி விலை அதிகரித்ததால் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் மீண்டும் கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பால் தங்கத்தின் விலை உயர்ந்தது. ஸ்பாட் கோல்ட் 0.4% உயர்ந்து $4,347.07 உள்ளது. இந்நிலையில் PL கேபிட்டல் அறிக்கையின்படி 2026 ஆண்டில் தங்கத்தின் விலையில் ஏற்படும் வாய்ப்பு பொதுவாக ஒரு பக்கவாட்டு செயலாகும். அதனுடன் மிதமான லாபங்களும் இருக்கும். 2026 ஆண்டுக்கு மத்திய வங்கிகள் எந்த வகையான இருப்பு ஒதுக்கீட்டை திட்டமிடுகின்றன என்பதை கணிப்பது கடினமாக இருந்தாலும் தற்போதைய போக்கு சீனாவும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களும் தங்கத்தின் நிகர வாங்குபவர்களாகவே இருக்க வாய்ப்புள்ளது என்பதை குறிப்பதாக குறித்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரழிவுக்கு இதுவே காரணம். பழங்குடியின தலைவர் வெளியிட்ட தகவல். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் 100க்கும் மேற்பட்ட பழங்குடி குடும்பங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக பழங்குடியின தலைவர் உருவரிக்கே வன்னிலா அட்டோ கூறியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், பொறுப்பற்ற வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இயற்கைக்கு முரணான மனித செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய இயற்கை பேரழிவுகள் உருவாகியுள்ளன. மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்க கூடாது. சமீபத்திய நிலச்சரிவுகள், பாறைகள் சரிவுகள் மற்றும் வெள்ளங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒழுங்கற்ற வளர்ச்சி நடவடிக்கைகள் காரணமாக காடுகளால் மூடப்பட்ட மலைத்தொடர்கள் அழிக்கப்பட்டதன் நேரடி விளைவு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காடுகளால் மூடப்பட்ட மலைத்தொடர்கள் ஒழுங்கற்ற வளர்ச்சி நடவடிக்கைகள் காரணமாக அழிக்கப்பட்டன. சமீபத்திய நிலச்சரிவுகள், பாறைகள் சரிவுகள் மற்றும் வெள்ளங்கள் இதன் நேரடி விளைவு. மனிதன் இயற்கைக்கு ஏற்படுத்தும் அழிவுக்கு இயற்கை மிகவும் மோசமாக பதிலளித்துள்ளது. இதனால் இயற்கையின் நண்பர்கள் மற்றும் எதிரிகள் இருவரும் சமமாக பாதிக்கப்பட வேண்டியிருந்தது. பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிகளுக்கு நேரடி சேதம் ஏற்படவில்லை என்றாலும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை நின்றுவிட்டது. இதன் விளைவாக சுற்றுலாத்துறையை நம்பியுள்ள 100க்கும் மேற்பட்ட பழங்குடி குடும்பங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். தையிட்டி விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். தையிட்டி திச விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி திச விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரருக்கு வழங்கப்படவுள்ள அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக பதவிக்கான ஸ்ரீ சன்னாஸ் சான்றிதழ் மற்றும் பிஜன் சான்றிதழ் வழங்கும் விழா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் கினிதும சுனில் செனவி தலைமையில் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தையிட்டி விகாரைக்கு முன்பாக இதொரு சட்டவிரோதமான விகாரை என மும்மொழிகள்